கல்வி ரீதியான தகுதிகள் இருந்தாலும் கூட வருமானம் என்ற அடிப்படையிலே ஏதேனும் ஒரு தொழில் கிடைத்தால் சர்வதேசத்துக்கு சென்று விடலாம். அங்கு இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய பணப்பெறுமதி இலங்கைக்கு ஒரு பாரிய தொகையாக அமையப் போகிறது. ஏதாவது ஒரு தொழில் கிடைத்தால் பரவாயில்லை, வெளிநாடுக்கு சென்றாலே போதும் என்கின்ற மனநிலையிலும் பலரும் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவர்களுக்கு அங்கு சென்று தங்களுடைய தகுதிக்கேற்றால் போலான ஒரு தொழிலை தேடிக்கொள்வதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கத்திலே நமது நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் கூட சர்வதேசத்திலே போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அதனோடு தொடர்புபட்டதாக இல்லை. இவ்வாறான சிக்கலை தணிப்பதற்கு எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? என்னென்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்புன்றது எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்வார்கள், ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நிலைமை. என்னென்னு சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற அந்த சம்பள திட்டங்களை நாங்கள் பார்க்கும்போது வெளிநாட்டிலே வழங்கப்படுற அந்த சம்பள திட்டம் மிக அதிக அளவாக காணப்படும். அதே நேரம் அந்த காசு பண பரிமாற்றம் அடைந்து இலங்கைக்கு வரும்போது அந்த டொலரை மாற்றீடு செய்யும் போது அதுக்கான பெறுமதி இங்கே கூட அளவில் காணப்படும். அந்த நாட்டிலே அது குறைவாக இருந்தாலும் இலங்கைக்கு வரும்போது பெரிய ஒரு தொகையாக இருக்கும். எனவே அங்கே ஒரு கொஞ்சம் சம்பளம் எடுத்தாலும் அதை இலங்கைக்கு அனுப்பும்போது அது பெரிய ஒரு தொகையாக மாறும். எனவே வெளிநாட்டுக்கான அந்த ஒரு கவர்ச்சி ஒன்று அங்கே காணப்படுகின்றது. அதே போல் வெளிநாட்டுக்கு போய் வந்தவர்களை பார்த்தீங்களேன்னு சொன்னால், நீங்கள் கிராமங்களில் கூட பார்த்தால் கூட முதல் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு போய் வந்த பிறகு நிச்சயம் ஒரு பெரிய செட் ஒன்று கொண்டு வந்து போட்டு பெரிய சத்தமாக பாட்டு போடுவார்கள். பெரிய டிவி ஒன்று இருக்கும். அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் அந்த ஸ்டைல் மாறி இருக்கும். அப்போ அவற்றை பார்க்கும்போது அந்த பார்ப்பவர்கள் நினைப்பார்கள், நாங்களும் வெளிநாட்டுக்கு போனால் அப்படி உழைக்கலாம்னு சொல்லி அப்படியான ஒரு கவர்ச்சி ஒன்று அங்கே காணப்படுகின்றது. அதே போல் எங்களுக்கான ஒரு வெளிநாட்டு மோகமும் ஒன்று காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேப்பரில் போடைக்குள்ள அந்த பிரேக்கெட்டுக்குள்ள லண்டன், கனடாண்டு போட்டால் நீங்கள் இங்கிருந்து பெற்ற பட்டம் பிஎஸ்சி எம்எஸ்சி என்று போடுறதை விட அது ஒரு பெரிய பட்டமாக கருதுகிற ஆட்களும் இருக்கிறார். அப்படியான ஒரு கவர்ச்சியும் காணப்படுகின்றது. எனவே அனைவரும் வெளிநாட்டுக்கு போகணும் என்று விரும்புவார். குறிப்பாக தமிழ் ஆக்களை பொறுத்தவரையிலே கனடா முகம் என்றது அதிக அளவில் காணப்படுகின்றது. அதே போல் ஐரோப்பிய நாடுகளுக்கான முகம் அதிக அளவில் காணப்படுகின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற அந்த உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்தந்த நாடுகளிலே இருக்கின்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட எவ்வாறு மச் பண்ணப்படுது என்றதையும் பார்க்கணும். அதனிடம் அந்த நாடுகளிலே உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்று அவர்கள் அங்கீகரிக்கின்றார்கள், ரெகக்னைஸ் பண்ணுறார்கள் என்றதையும் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கான அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும்.